வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பேரும் என்ற தலைப்பின் கீழ் பஞ்சபூதங்களின் தோற்றம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 4. பஞ்சபூதங்களின் தொகுப்பு பிரபஞ்சம். எது தன்மாற்றமடைந்து பிரபஞ்சமாகவும் கோள்களாகவும் உயிரினங்களாகவும் இருக்கிறது? இறைநிலையே தன்மாற்றமடைந்து பிரபஞ்சமாகவும் கோள்களாகவும் உயிரினங்களாகவும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் ஆதியில் இறைநிலை சுத்தவெளியாகவே இருந்தது. அதில் இறைத்துகளோ விண்துகள்களோ இல்லை. எனவே அதை வெட்டவெளி என்றும் சுத்தவெளி என்றும் அழைக்கின்றோம். சுத்தவெளி என்பது இருப்பு நிலை. சுத்தவெளியின் மலர்ச்சியே பிரபஞ்சமாகும். சுத்தவெளி எல்லையற்ற விரிவுடையதாகவும் அனைத்தையும் தன்னில் மிதக்க விட்டு கொண்டும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டும் அனைத்தையும் தன்னில் ஊடுருவ இடம் கொடுத்தும் தான் அனைத்திலும் ஊடுருவக்கூடியதாகவும் இருக்கிறது. தண்ணீருக்கு ஆற்றல் என்பது சுத்தவெளி அகண்டாகாரமாக இருப்பதால் அதன் அழுத்தம் எப்போதும் மிகுந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் ஆற்றலையே தன்னிருக்க ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்று கூறுகிறோம். உந்து ஆற்றல் என்று வேதாத்திரியம் எதை குறிப்பிடுகிறது? சுத்தவெளியின் இறைநிலையின் தன்னிருக்க ஆற்றலையே உந்து ஆற்றல் என்று வேதாத்திரியம் குறிப்பிடுகிறது. நுண் அதிர்வு என்பது இறைவெளியின் தன்னிருக்க ஆற்றலால் அதற்கு விட்டுவிட்டு அழுத்தும் தன்மை இயல்பாக இருக்கின்றது. அவ்வாறு அழுத்தும் போது நுண் அதிர்வு அமைகின்றது. இறைத்துகள் முதற்கொண்டு விண், பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், உயிரினங்கள் அனைத்திலும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது நுண் அதிர்வே ஆகும். இறைத்துகள் என்பது இறைநிலை பேராற்றலாதலால் தன்னையே இறுக்கிக் கொண்டு நொறுங்கி நுண் துகள்களாகிறது. இறைநிலையே நொறுங்கி துகளானதால் அதை இறைத்துகள் என்று வேதாத்திரியம் குறிப்பிடுகிறது. இறைத்துகள்கள் எங்கு உள்ளது? இறைத்துகள்கள் மிக மிக நுண்ணியவை. இறைத்துகள்களை கண்களால் காண முடியாது. உண்மையில் சுத்தவெளியில் நுண் துகள்களாலான இறைத்துகள்கள் நிறைந்து உள்ளன. ஆங்கிலத்தில் இறைத்துகள்களை என்னவென்று அழைப்போம்? ஈத்தர் என்று கூறுகின்றோம். இறைத்துகள்கள் ஒன்று கூடிய தொடர் நிகழ்ச்சிதான் சுத்தவெளி. எடுத்துக்காட்டாக நீர் என்பது ஒரே காட்சியாக இருக்கிறது. உண்மையில் நீர் என்பது பல கோடி அணுக்களை கொண்டதே ஆகும். நுண்துகளை தத்துவ ஞானிகள் பரமாணுக்கள் என்று குறிப்பிடுகின்றனர். இறைநிலையே காந்தாற்றலாக மலர்ந்து பேரியக்க மண்டல இயக்கங்கள் அனைத்திலும் ஒரு பாய்மப் பொருளாக விளங்குவதற்கு காரணம் இறைநிலையிலிருந்து நொறுங்கிய துகள்கள்தான், அதாவது இறைத்துகள்கள்தான் காரணமாகும். இறைத்துகள்கள் இல்லாத பொருளும் இல்லை, இயக்கங்களும் இல்லை. இறைநிலையின் தன்மாற்றங்களில் முதல் நிகழ்ச்சி பரமாணு எனும் இறைத்துகள்கள். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். இப்பேராற்றல் நுண்ணிய துகளாக பரமாணு இறைத்துகளை சூழ்ந்து அழுத்துகிறது. எனவே இறைத்துகள்கள் தற்சுழற்சி பெறுகிறது. தற்சுழற்சி விரைவால் நுண் துகள்களான பரமாணு காந்த ஆற்றலாக தன்மாற்றம் பெறுகிறது. இறைத்துகள்களின் தற்சுழற்சியின் காரணமாக பேரியக்க மண்டலத்தின் எல்லா தோற்றப் பொருள்களும் சுழல்கின்றன. சுத்தவெளியில் உற்பத்தியாகின்ற காந்தம்தான் அலைநிலையில் பரவி பேரியக்க மண்டலம் முழுவதும் நீக்கமர நிறைந்து ஒரு தெய்வீக பாய்மப் பொருளாக அனைத்து இயக்கங்களையும் நடத்தி வருகிறது. இறைநிலையின் இறுக்கத்தாலே அதுவே உடைந்து நொறுங்கி துகள்களாகி இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் தற்சுழற்சி பெற்று இயங்கிக் கொண்டு இருக்கின்ற துகள்களை பிரபஞ்சத்திலேயே பேராற்றலான காந்தம்
அதாவது இறைத்துகள்கள் என்கிறோம். இறைத்துகள்களின் மூலநிலை, காரணநிலை அரூபமானது, அதாவது உருவமற்றது என்று விளங்கிக் கொள்ளலாம். எங்கும் நீக்கமர நிறைந்த எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை ஆற்றலாக இறைத்துகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் சுத்தவெளியே ஆகும். இயற்கை என்பது பருப்பொருள் நிலையிலும் நுண்பொருளான சூக்கும நிலையிலும், அதாவது விண்ணாகவும், காரணப்பொருளான அலை நிலையிலும், அதாவது காந்தமாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அணுக்களின் கூட்டான எல்லா தோற்றங்களும் பருப்பொருள் நிலையே ஆகும். பருப்பொருள் அனைத்திற்கும் மூலம் விண். நுண்பொருளான விண்ணைத்தான் சூக்கும ஆற்றல் என்றும் உயிரென்றும் கூறுகிறோம். இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் இறைத்துகள்கள் ஒன்று கூடி ஒரு கொத்து இயக்கம் ஆகியது. இது விண்ணாகும். இறைத்துகள்கள் ஒன்று கூடிய அமைப்பே விண்ணாகும். விஞ்ஞானிகள் மற்றும் மெஞ்ஞானிகள் பரமாணு என்ற இறைத்துகளை விளக்காமல் விட்டுவிட்டது ஏன்? விண்ணில் அடங்கியுள்ள இறைத்துகள் மனிதனின் கருத்து கணிப்புக்கு அப்பாற்பட்டது. அதன் காரணமாகத்தான் பிரபஞ்சத்தில் இறைத்துகள்களை பற்றி அறிந்து கொள்ள முயன்ற விஞ்ஞானிகள் புலன்களுக்கு அவை எட்டக்கூடியவையாக இல்லை. புலன்களின் ஆற்றலை அதிகப்படுத்தி அறிந்து கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட நுண்கருவிகள் மூலமாகவும் அதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இக்காரணத்தால் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பரமாணு என்ற இறைத்துகள்களை பற்றி விளக்காமல் விட்டுவிட்டார்கள். கூர்ந்தும் ஆழ்ந்தும் சிந்தனையோடு ஆராய்ச்சி செய்கிற போது அறிவின் இறைத்துகள்கள் பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்தான் ஆறாவது அறிவு ஆகும். விண்துகளை அவற்றின் சுழல் விரைவிற்கு ஏற்ப 4 வகையாக பிரிக்கலாம். அவை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை இவை வெவ்வேறு விண்களா இல்லையா? வெவ்வேறு விண்கள் இல்லை. உற்பத்தி ஆனது முதல் அதன் சுழல் இயக்கம் நின்று இறைவெளி ஆகின்ற கருந்துளை வரையில் ஏற்படும் மாற்றங்களே, விண்ணில் ஏற்படும் மாற்றங்களே ஆகும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்பது ஆமாம். 1,00,000 சுழல் விரைவின் உற்பத்தியான விண் இறை ஆற்றலின் சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால் இறைத்துகள்கள் வெளியேற்றத்தால் சிறிது சிறிதாக விரைவு சுழல் குறைந்து வினாடிக்கு சுமார் 90,000 சுழல்கள் இருப்பதாக கற்பனையாக அனுமானித்து கொண்டால் அது எலக்ட்ரான் ஆகும். அதன் சுழற்சி வேகம் இன்னும் குறைந்து வினாடிக்கு 75,000 குறையும் பொழுது அது புரோட்டான் ஆகும். மேலும் பாதி அளவு அது குறைந்து, அதாவது 50,000 குறையும் பொழுது அது நியூட்ரான் ஆகும். சுழல் விரைவை இழந்த நிலையில் கருந்துளையாகி விடுகிறது, இறைநிலையோடு ஒன்றி விடுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட விண்கள் சேர்ந்து கூட்டாக இயங்கும் போது அது ஆட்டம், அதாவது அணு எனப்படுகிறது. அணுக்கள் பல இணைந்த தொகுப்பு பேரணு ஆகும். வேக வேறுபாட்டின் அடிப்படையில் சில விண்கள் மையத்திலும் சில விண்கள் விலகியும் இருந்து கொண்டு ஒரு கொத்து இயக்கமாக செயல்படுவது மூலகமாகும், எலிமெண்ட் ஆகும். மூலம் ப்ளஸ் அகம், அதாவது மூலம்னா நம்முடைய மூலத்தை, இறைநிலையை அகமாக கொண்டது மூலகம். விண்ணில் கூட்டாக அடங்கிய இறைத்துகள்கள் சுழற்சி விரைவு மிகும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து சில துகள்கள் விளக்கும் வேகம் பெற்று விண் துகள்களை விட்டு வெளியேறிவிடும். இதனால் விண்ணின் உள்ளடங்கிய இறைத்துகள்களின் எண்ணிக்கை குறையும், விண்ணின் சுழற்சி வேகமும் குறையும். விரைவு அதிகமாக உள்ள விண் விரைவு குறைந்த விண்ணை மையமாக வைத்து சுற்றத் தொடங்குகிறது. இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுதான் விண்கள் கூடி முதலாக அணுவாக மாற்றமடைந்த நிகழ்ச்சி ஆகும். 2 விண்கள் கொண்ட அணு ஹைட்ரஜனாக மாற்றம் பெற்றது. முதல் பௌதீக பிரிவு விண் ஆகும். இரண்டாவது பௌதீக பிரிவு ஹைட்ரஜன் வாயு. இறைத்துகளை நுண் அணு என்றும் இறைத்துகள்களின் கூட்டை விண் என்றும் விண்களின் கூட்டை அணு என்றும்
ஒரே வகை அணுக்களின் கூட்டை மூலகம் அதாவது எலிமெண்ட் என்றும் கூறுவர். இறைத்துகள்கள் இறைநிலையின் நுண்பகுதியாகும். இறைத்துகள்களின் கூட்டு இயக்கம் விண். விண்களின் தொகுப்பு இயக்கம் அணு. எல்லா பொருள்களும் உயிரினங்களும் அணுக்களின் கூட்டால் அதாவது பேர் அணுக்களால் ஆனவை. ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் ஒரு புரோட்டான் சேர்ந்து என்னவாக மாறுகிறது? ஹைட்ரஜன். 2 எலக்ட்ரான்ஸ் 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான் இருந்தால் ஹீலியம். 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருந்தால் ஆக்சிஜன். மூலகங்களின் கூட்டுதான் பூமி, கோள்கள், பிரபஞ்சம், நட்சத்திரம் ஆகியவை ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.